சாட்டர்டே மார்னிங் எப்பயுமே ஷார்ட் ஹேரில் கொண்டு தானே போட்டுட்ருக்கோம். இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். எனக்கு லாங் ஹேர் பேபியை வச்சுட்டு மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஷார்ட் ஹேருக்கு மாறினேன். இன்றைக்கி என்னோட ஹஸ்பண்ட் நீ பொறுமையாகவே வீட்டில் சமைச்சிக்கோ, நான் வந்து லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையில் சாம்பார் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையை உருவ ஆரம்பிச்சிட்டேன். சைடில் என்னோட பையன் வந்துட்டு கேமரா தூக்கிட்டு போயிட்டான். எனக்கு சிரிப்பே தாங்கலை. கண்டினியூவாக நான்வெஜ்ஜாக சாப்பிட்றனால எங்களுக்கு நான்வெஜ்ஜே அழுத்து போச்சு. அதனால தான் முருங்கைக்கீரை சாம்பாருக்கு நான் போயிட்டேன். சாப்பாடு எவ்வளோ நேரம் குக்கரில் ஊற வைக்கிறோமோ அவ்வளோ நேரம் வந்துட்டு சாப்பாடு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாம்பாருக்கு தேவையான பருப்பை எல்லாமே சின்ன குக்கருக்கு மாற்றிட்டு வதக்கத்துக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாம் நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். பருப்பு நல்லா வெந்துட்ட அப்புறம் கீழே எடுத்து வச்சுட்டு தாளிப்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டேன். இதை வாட்டி வீட்டு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணோம். மசாலா தூள் வேறு எதுவுமே கடையில் அது யூஸ் பண்ணலை. வேக வச்ச பருப்பையும் முருங்கைக்கீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் வந்து 2 முட்டை வேக வச்சுட்டேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கீழே இருக்கிற செகண்ட் வீடியோ லிங்க்